வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ வாங்க இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு சிம்பிளாக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம எந்தெந்த ஸ்டாக்ல போட்டிருக்கோம், F1 கால் நம்ம கொடுத்துருந்தோம், அது என்ன ஆயிருக்கு, நம்ம வாங்கின ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்கு, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் கூட நானும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து பழகிறேன் அப்படின்றதுக்காக ஸோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அப்போ அவங்களும் நம்ம கூட வந்து க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்டர்ன் கெயின் கொடுத்துருக்குங்க. அதாவது சென்செக்ஸ் வந்து ஒரு 280 பாயிண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. 3வது டேவாக வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் மண்டேவே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து 19ஆம் தேதி வரைக்குமே வந்து ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஓரளவு க்ளோஸில் இருக்குது. ஸோ சைனா வந்து 23ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வாலண்டரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் எதாவது பை பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா இப்போதைக்கு மெட்டலு, எஃப்எம்சிஜி, பேங்கிங் இது எல்லாமே கொஞ்சம் நல்ல லீடிங்கில் வந்து இந்த 3 நாளில் போயிட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு 283 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது. நிஃப்டி வந்து 94 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஸோ மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, நிஃப்டி பேங்க் இது எல்லாமே ஒரு 0.5%லேருந்து ஒரு 0.25% வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோட டெப்த் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2200 பாயிண்ட் வரைக்கும் கீழேயும் மேலேயும் போகுது. டிக்ளைன் ஆகுறது 1900 வரைக்கும் ஒரு டிக்ளைன் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக பை பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம சின்னதாக வந்து பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீ டிரைவ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் இல்லைனாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நல்லா செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்கிங்கில் வந்து ரீசலன்ஸ் ஸ்டெபிள் அசெட் குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதேமாதிரி எஃப்எம்சிஜி எல்லாமே ஓரளவுக்கு கீழே விழுந்து கிடந்தது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ் டொமஸ்டிக் இந்த டொமஸ்டிக்கில் இருக்கிற சேல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குளோபலாக அன்சர்டினிட்டி இருந்தாலும் நம்ம டொமஸ்டிக்காக வந்து பார்க்கும்போது இன்டர்னலாக இந்தியாவுக்குள்ளே நல்லாவே இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 31 ஸ்டாக்கில் வந்து நிஃப்டி 50ல் 31 ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னா குவாலிட்டி வால் இந்தியா. ஸோ இவங்க தான் இந்த யூனிலிவரோடது. ஸோ அவங்க வந்து 5% கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 3.5%, டாடா ஸ்டீலு ஒரு 2.5%, ஐடிசி லிமிடெட் வந்து ஒரு 2.25% வரைக்கும் இன்றைக்கி ஒரு அப்பை கொடுத்துருந்தது. ஸோ அதேமாதிரி பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு 1.5% கொடுத்துருந்து ஐடிசிக்கு மெயினாக வந்து இந்த சிகரெட் ரேட் ஏற்ற போகிறதால ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த குவாலிட்டி வால்ஸ் வந்து நியூலி லிஸ்டட் ஸ்டாக்குங்க, லீடு டு பேக்கேஜ் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீழே விழுந்ததில் வந்து ஐடி செக்டார் தான் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த ரெக்கவரி எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.25%, ஜொமேட்டோ ஒரு 1.5%, அதானி என்டர்பிரைசஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இது எல்லாமே ஒரு 1.5% கீழே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி செக்டார் வைஸாக நம்ம பார்ப்போம். ஸோ செக்டார் வைஸில் பார்த்தீங்கன்னா மெட்டலு, இந்த பியூசி பேங்க்கு, எஃப்எம்சிஜி, நிஃப்டி பேங்க்கு, ஸோ நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸு, நிஃப்டி ஐடி. ஸோ இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வரைக்கும் ஒரு க்ரீனில் இருக்கும். 1.5%லேருந்து ஒரு 0.5% வரைக்கும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு க்ளோசிங்கை வந்து கொடுத்துருந்தது. பட் ஆனால் நிஃப்டி ஐடி வந்து இன்றைக்கும் 1.5% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ எல்லா செக்டாரும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஐடி செக்டார் மட்டும் அந்த பாசிட்டிவ் மூமெண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே இந்த ஏஐயால் வர்றது. ஸோ பார்ப்போம்
எந்த அளவுக்கு அதை வந்து ரீச் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 52 வீக்கோட அந்த நம்ம ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ 52 வீக்கில் இருக்கிற என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஹைலைட்டில் இருக்குது. அதில் வந்து லார்சன் ட்ரூபர் எல்என்டி வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ, சீமென்ஸ் இந்தியா, அப்புறம் இண்டஸ்இன் டவரு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, மைக்ரோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த 52 வீக் ஹையில் இருக்காங்க. அதே மாதிரி 52 வீக் லோவில் வந்து 100 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்குது. அதில் என்னென்ன ஸ்டாக் மெயினாக இருக்குன்னா இன்ஃபோ எட்ஜ், எல்என்டி டெக்னாலஜி, அந்த பிரெயின் சொல்யூஷன், சிலோ ஓல்டு, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாமே 52 வீக் லோவில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. 52 வீக்கில் லோவில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் லாபத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெளியே வர்றது உங்களோட நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் தான் வந்து முடிவு எடுத்துக்கணும். ஸோ குவாலிட்டியான ஸ்டாக்கை நீங்கள் எப்போ வாங்கினீங்கனாலும் ஒரு நியூ ஹையை வந்து நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் பார்க்கலாம் அப்படின்றத வந்து இது மூலயமா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 14 ஸ்டாக் வந்து ஜம்ப் ஆயிருக்கு ஓவர் 15%க்கு இன்னும் பிஎஸ்சியில். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் பிலிப் இந்தியா வந்து இந்த நம்மளுக்கு டேக்ஸ் போடுறாங்க சிகரெட் மேலே அப்படின்னோடனே ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து கீழே விழுந்திருந்தது. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. அதே மாதிரி என்டிஎல் வென்டரிச் அது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. கோகுல் ரிலீஃபல் அது நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹை வாலண்டைல் ஸ்டாக்காக சொல்கிறாங்க. ஸோ ட்ரேட் வித்து கண்டிஷனாக ஒரு நல்ல ஒரு ட்ரேடில் வந்து பிஎஸ்சியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம இதெல்லாம் எந்த ஸ்டாக்கடா இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். பட் இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல வாலண்டரியை கொடுக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த எஃப்ஐஐஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்ததில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதிக வர்த்தகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ட்ரிப் பிளானர். ஸோ இவங்க வந்து ஒரு 3 நாளில் 50% கிட்ட வந்து ஏறி இருக்காங்க. வோடஃபோன் ஐடியா, அதேமாதிரி ஃப்ளெக்ஸட் ஃபேக்ஷன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு வாலண்ட்ரியான ஒரு நல்ல ஒரு க்ரோஸ் கணக்கில் வந்து ஸ்டாக்ஸை வாங்கி விற்றுருக்காங்க. ஸோ ஈஸி ட்ரிப் பிளானரில் வந்து டொமஸ்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 71 crore ஷேர் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதேமாதிரி ஹை வால்யூம் இண்டிகேட்டட், ஸ்ட்ராங் இண்டிகேட்டடில் வந்து நல்ல ஒரு லிக்விடிட்டி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பையிங் ஜோனாக வந்து இந்த ஈஸி ட்ரிப் பிளானராக இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது இதனால. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கன்சிடென்ட் அந்த 2 lakhs ஃபால்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா சில்வரோட இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து இந்த சில்வரை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சில்வர் கோல்டு கீழே விழுந்தாதான் நம்ம மார்க்கெட் வந்து எந்திக்கும். ஸோ அதுக்கான விஷயமா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சில்வர் கிராஷ் ஆன விஷயத்த பாருங்கள். பீக் பார்த்தீங்கன்னா 4,20,000 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து அது வந்து நின்றுட்டு இருந்தது ஒரு கேஜி. ஸோ இது வந்து ஜனவரி 29, 26 கரண்ட் வந்து எவ்வளோன்னா 46% கீழே விழுந்திருக்கு. அதாவது ஃபால் மட்டுமே 2 லட்சத்துக்கு கீழே வந்து கீழே விழுந்திருக்குங்க. அதாவது ஹால் டைம் ஹையில் யாருன்னா ஒருத்தவங்க போய் 4,20,000 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2 லட்ச ரூபா கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி கன்சால்டேஷன் ஸ்பேஸில் வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது அது ரிகவரி ஆகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் இயர்லி மார்ச். ஸோ இந்த இயர்லி மார்ச்சுக்குள்ளே நம்மளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து இதில் என்னென்ன ரீசன்னால கரெக்ஷன் ஆகுதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா, ஆஃப்டர் மசிவ் ரேலியில். அப்புறம் தின்னர் குளோபல் லிக்விடிட்டி. ஸோ அந்த குளோபல் லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமானதாலையும் வித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அன்சர்டினிட்டியாக இருக்கிறதால ஸோ இதையும் வந்து விற்கிறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பை ஆன் டிப்பில் மட்டும்தான் வாங்கணும். ஸோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டியும். ஸோ ரெக்கமெண்டேஷன் பை அனலிஸ்ட். ஸோ இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா யார் சொன்னாலும் அதுதான் பை ஆன் டிப்ஸில் தான் வாங்கணும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 46 வருஷத்தில் சென்செக்ஸோட டேட்டா, அதாவது பிக் கிராஷ் அண்டு ஃபாஸ்ட் ரெக்கவரி என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மேஜர் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 30-60% வந்து விழுந்திருக்கு எவ்ரி 7 to 10 இயர்ஸ்க்குள்ள அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் கிராஷை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1988, அதாவது 1988 41% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அதோட ரெக்கவரி பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இதோட ரெக்கவரி ஆகுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய கிராஷாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1991, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 39% வந்து கீழே விழுந்திருக்கு. அது ரெக்கவரி ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆயிருக்கு.
1992ல 54% கீழ விழுந்திருக்கு. அது ரெக்கவரி ஆவறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 2 வருஷம் ஆயிருக்கு. 2001ல வந்து 56% கீழ விழுந்திருக்கு. அது ரெக்கவரி ஆவறதுக்கு 2லேருந்து 3 ஹவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கவரி ஸ்டேஜா நம்ம பார்க்கணும். ஸோ கிராஷ் ஆச்சுன்னா, கீ லெசன் என்ன அப்டின்னா, ரெக்கவரி வந்து ஃபாஸ்டர் தென் எக்ஸ்பெக்டட். பட் ஆனா ஸ்டே இன்வெஸ்ட் லாங் டெர்ம் அப்டின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு லாங் டெர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுவும் இந்த மாரி கிராஷஸ்லலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு டபுள், ட்ரிபிள் த ரிட்டர்னா இருக்கும் அப்டின்றத புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2020ல என்ன ஆயிருக்கு அப்டின்னா, 38% விழுந்திருக்கு. அதாவது கோவிடு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ஆனா ரெக்கவரி 8 மந்த்ல ஆயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது ஸ்டாக் டு வாட்ச்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த பங்குகள நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெக்கமெண்டேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சன் டிவி, பிபிசிஎல், பெர்சன்டேஜ் ஹிஸ்ட்ரி, அப்புறம் பேடிஎம்மு, ஸோ இந்த ஃபுட் இண்டியா, ஃபார்ச்சூன் ஹெல்த் கேரு, டாடா மோட்டார் இவி, அந்த டிஎக்ஸி சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி மின்ட்ல குடுத்துருந்தாங்க. ஸோ அத தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இத வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்து, இது நான் ரெக்கமெண்டேஷனா குடுக்கல. இது மின்ட்ல குடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் அத வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அவ்வளவுதான். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கீ டேக் அவே என்னென்ன பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து 3 நாளா கன்டினியூஸா வந்து ஒரு மேல வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி 50ல இருக்கிற 50 ஸ்டாக்ஸ்ல 31 ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு அ ப ரேட்டிங்ல வந்து போயிட்டுருக்கு. அதே மாரி லேட் பையிங் வந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பை பண்றத கொஞ்சம் நல்லா பண்றாங்க அப்படின்றத எஃப்ஐஎஸ் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி மெட்டல்ல பியூசி பேங்க், எஃப்எம்சிஜி இது எல்லாமே ஒரு லீடா இருக்கு. 1.5% மேல வந்து டெய்லியும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஐடி செக்டார் மட்டும் தான் வந்து ஒரு லூசரா இருக்காங்க. அதே மாரி 112 ஸ்டாக் வந்து ஹைல இருக்கு. ஸோ அது எந்தெந்த ஸ்டாக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இன்னும் மேல போகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ சில்வர் வந்து டவுன் ஆயிருக்கிறதுக்கான விஷயத்த நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். 46% டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து கன்சல்டேஷன் ஸ்பேஸ்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 3 வருஷம் ஆயிருக்கு. அதையும் நம்ம பேசிட்டோம். ஸோ எக்ஸ்பெக்டட் பிக்ஸ்ல வந்து நம்ம எந்தெந்த ஸ்டாக் இருக்கு அப்படின்றதையும் பேசியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் மூமெண்ட்டா கண்டினியூ செலக்டடா இருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம சார்ட்ல போயிட்டு ஒன் பை ஒன்னா என்னென்ன நம்ம வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம், எஃப்&ஓ கால்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வந்து மெயினாக வந்து இன்னைக்கு ஒரு 1154 கோடி கேஷ் மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு பணத்தை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இன்னும் ஒரு 200 கோடி தான் வந்து அவங்களோட பேலன்ஸ் இருக்கு. இந்த மாதம் வந்து அவங்க பையராக சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து பையரா சேஞ்ச் ஆகுறாங்களா, இல்லை இந்த மாதிரி கண்டினியூஸாக வாங்கிட்டு ஒரே நாளில் வித்துட்டு வெளியே ஓடுறாங்களான்றதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 சார்ட்டை பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போட்டிருந்த அந்த சப்போர்ட் ஜோனை வந்து இது 2வது சப்போர்ட் ஜோனையும் ரீச் பண்ணிட்டு இப்போ 3rd சப்போர்ட் ஜோனில் வந்து இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்மள வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பார்ப்போம் இந்த 3rd சப்போர்ட் ஜோனை வந்து இது வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த ஹால் டைம் ஐயை வந்து நம்ம நோக்கி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ஜோனில் இருக்கு. ஸோ பார்ப்போம் கன்சல்டேஷன்லேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு நிஃப்டி 50. இது கண்டினியூ ஆகுதான்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ சென்செக்ஸும் சேம் சிமிலர் தான். ஸோ ஆனால் வந்து இதோட ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை வந்து நான் போன வாட்டியும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேப்பை வந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து இது வந்து மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் சென்செக்ஸும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இந்த லெவலை வந்து ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த லெவலில் ரீச் ஆகி ஒரு நாள் கேண்டிலிங் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹால் டைம் ஐயை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்ப்போம் எப்படி எதிர்பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து பை பண்ண சொன்ன ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ரேலி வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து கரெக்டாக இந்த ரேலியை வந்து இன்னைக்கு டச் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு கீழே விழுந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் பை பண்ணி செல் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்து கரெக்டாக இங்கே வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட இப்போ கரண்டான சுச்சுவேஷன். இந்த எஃப்&ஓ காலை அந்த அப்போலோ 24 ஃபெப்போடது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 வாங்கியிருந்தேன். ஸோ 14 வந்து கரெக்டாக வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கரண்ட்டாக வந்து ஒரு 6 ரூபா 5 ரூபா ரேஞ்சில் வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து ஒரு கன்சிடன்ட் ஜோனுக்கே வந்திருக்காது. வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனுக்குள்ளே நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த ஜோனில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேலி பார்த்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ரேலியே வந்து 15 ரூபா கிட்ட தான் வந்து இதுக்கு இருந்தது. ஸோ பார்ப்போம் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகி இங்கே வந்து டச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த சீமென்ஸ் தான். ஸோ சீமென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பை பண்ண ஜோன் வந்து எங்கன்னா இந்த 30 ரூபாலேருந்து 40 ரூபா ரேஞ்சுக்குள்ளே பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி இப்போ கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதால ஸோ நான் வந்து இன்னும் இந்த இடத்துல வந்து நான் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து இந்த ஸ்டாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 15 ரூபா வரும்போது இந்த ஸ்டாக்கை நான் வந்து பை பண்ணுவேன். ஸோ பை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அடுத்தடுத்த ரேலியை வந்து இது வந்து க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து ரீச் ஆகுதா அப்படின்றது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த கிங்ஸ் டெக்னாலஜியை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வந்து கிங்ஸ் டெக்னாலஜி டெய்லியுமே வந்து நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக வந்து இதோட ரேலி வந்து 3500 பிடிச்சோம். இப்போ வந்து 4100 ட்ரேடில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதோட ரேலி வந்து 4600 வரைக்கும் இப்போ இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சை வந்து இதை ரீச் பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சிஜி பவர் இன்னைக்கு வந்து ஒரு 2% மேலே வந்து ஏறி இருந்தாங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சிருந்தாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சாங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து 730 தான் அதோட ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 730 ரேஞ்சை வந்து நான் வந்து இன்னைக்கு மார்க் பண்ணுறவங்க கூட. ஸோ பார்ப்போம் இந்த 730 வந்து இது வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஹால் டைம் ஐயை வந்து நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ 730 வந்துடுச்சு அப்படின்னா அடுத்ததாக இதோட ரேலி வந்து 1000 ரூபாவில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், 1000 ரூபா போகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இதோட ரேஞ்ச் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. நான் உங்ககிட்ட அதையும் நான் காட்டுறேன். நான் ஆனால் கன்சிடர் பண்ண ரேஞ்ச் வந்து 567 ரூபா சம்திங்கில் வந்து நான் ரேஞ்சில் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ அது 730 ரூபாவில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 200 ரூபா ரிட்டர்னில் இருக்கேன். அடுத்ததான் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி தான். ஸோ நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 430 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலிலேயே வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து அது எடுக்காமல் இந்த சப்போர்ட்டை வந்து கரெக்டாக எடுத்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சப்போர்ட்லேருந்து தான் இந்த ரேலியை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கு. ஸோ இதே சப்போர்ட்டை தான் இங்கேயும் எடுத்திருக்கு அப்படின்றதால ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிச்சு அப்படின்னா இது கண்டினியூ ரேலி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து நான் கரண்ட்டாக இப்போ எங்கே வச்சுருக்கேன்னா ஒரு 850 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், இங்கே ஒரு நல்ல ஒரு வால்யூமும் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுவோம் என்ன லெவலில் வந்து இது அடுத்ததாக க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் வந்து நான் சொல்லியிருந்தேன் 4000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது கொஞ்சம் இப்போ வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குதோ அப்பெல்லாம் வந்து நம்ம இந்த செபி ஆகட்டும் இல்லை வந்து நம்மளோட டேக்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் 2 பேரும் சேர்ந்து இதை வந்து ஒரு கும்மா குத்திடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதனால் மூமெண்ட் இல்லாமல் போகுது. ஸோ பார்ப்போம், பையிங் ஜோனில் தான் இருக்குது, நல்ல ஒரு பையிங் ஜோன் தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். ஸோ 2300 வரும்போது ரேஞ்சில் நான் இதை வந்து கன்சிடர் பண்ணேன். ஸோ இதுவும் எனக்கு இப்போது கரண்ட்டாக லாபத்தில் தான் இருக்குது. இது ஒரு 2800 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து இது வந்து 2585 ரேஞ்சில் வந்து இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், இதோட ரேலி வந்து கண்டினியூ ஆகி இந்த இடத்த விட்டு அது மேலே போகணுங்க. ஸோ போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரேலியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 3 டேஸாக வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு இருக்கிறதால மொமெண்டம் பில்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டே டியூன். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நல்ல ஒரு கன்சிடென்ட்டான ஸ்டாக்கை மட்டும் பை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல நான் இந்த ஸ்டாக்கையும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் டு இன்வெஸ்ட் யுவர் மணி, உங்களோட ஹார்ட் மணி. தேங்க்யூ நண்பா.